நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 25 கிலோ கிட்ட ப்ராப்பராக வெறும் ஃபுட் டயட் மூலியமாக மட்டுமே குறைச்சேன். 100 கிலோ இருக்காங்கன்னா 80 வரைக்கும் ஈஸியாக குறைச்சிடலாங்க. ஓகே. ஆனால் 160 ஹைட்டுக்கு 60 கிலோ வந்துடணுங்க. அட்லீஸ்ட் 56 60 அந்த 60 வரதுக்கு வந்து இப்போ நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு 64 கிராம் இல்லை 60 கிராம் சுமாராக நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க, புரதச்சத்து எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றது சாதம், இட்லி, தோசை தான் இருக்கு. கண்டிப்பாங்க. இந்த மூணையும் சாப்பிடலாமா இல்லை முழுமையாக தவிர்க்கணுமா? 10-20 கிலோ அதிகமாயிட்டிங்கன்னா சுதாரிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சிம்டம்ஸ் வந்து சுதாரிச்சுக்கணும். இது ரெண்டுலேயுமே சுதாரிக்கலைன்னா பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வெயிட் லாஸுக்காக நம்ம இந்த ஃபுட்டுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல்ஸ் வரும்பொழுது இதனால் வேறு ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குதா? கெட்ட கொழுப்புங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ நல்ல கொழுப்பை சேர்த்துக்கிறதும் அவ்வளோ முக்கியங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் எடை அதிகமாக இருந்தால் கொள்ளு சாப்பிட்டா குறையும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து கொள்ளு ஊற வச்சு தண்ணி கூட குடிக்கிறாங்க. எஸ். கொள்ளு எந்த அளவுக்கு உதவி செய்யுது? உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அதை சம்மந்தமாக ஏதாவது பார்த்துருக்கீங்களா? உடனே இன்னைக்கே நான் டயட் பண்ணி நாளைக்கே சரியாகும் அப்படின்னு நினச்சக்கூடாது. கண்டிப்பாக 120 நாளாவது நாங்கள் மினிமம் டயட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த டைம் பீரியட் நீங்கள் டயட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு உங்கள் பாடியில் நீங்கள் ஃபேட்டு, தொப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குறைக்கலாம். கண்டிப்பாக. பெண்கள் நிறைய பேர் வந்து பம்கின் சீடு, சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை சாப்பிட்டு வராங்க. அதை சாப்பிட்டோம்னா எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையை சரி பண்ணதுக்கும் உதவி செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் உண்மை இருக்குதா? டெய்லி வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் சாப்பிட்றது பேலியோ டயட்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே. அதுவே தவறு. என்னுடைய உடல் எடை சரியான அளவில் தான் இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் தனியாக தொப்பை வந்து பெருசாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது, கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, தொப்பை குறைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்ய முடியும்? நிறைய பேருக்கு வெயிட்டுக்கு ஃபேட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம சேனலில் மக்களுக்கு தேவையான நிறைய மருத்துவ குறிப்புகள் தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். இந்த வீடியோவில் நம்ம கூட ஊட்டச்சத்து நிபுணர் ஆர்த்தி பிரகாஷ் இணைஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய உடல் எடை வந்து தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்குது, நான் வந்து எப்படி குறைக்கிறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை நான் வந்து யூடியூப்பில் அதாவது வீடியோஸ்லாம் பார்த்து நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு உடல் எடை குறையவே மாட்டேங்கிறது அப்படின்னு பிரச்சனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரியான வீடியோ இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து உடல் எடையை உணவு முறைகள் மூலமாகவே, டயட் மூலமாகவே எப்படி கண்ட்ரோல் பண்ணி நல்லா குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக பேச போகிறோம். நீங்கள் நிறைய வீடியோக்கள் மற்ற வீடியோக்கள் சேனல்ஸில் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் போது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி எங்கள் சேனலில் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் நீங்கள் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சேனல் வியூஸ்மே கூட எங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும், குறிப்பிட்ட தகவல்கள் எங்கள் கூட பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். நம்ம இப்போ வந்து ஒரு கடுமையான எக்ஸசைசஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக, குறிப்பாக டயட் மூலமாகவே மட்டும் உடல் எடையை குறைப்பது சாத்தியமா? கண்டிப்பாக 100% நம்ம வந்து உடல் எடையை வெறும் சாப்பாட்டு மூலியமாக மட்டுமே குறைக்கலாம். நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 25 கிலோ கிட்ட ப்ராப்பராக வெறும் ஃபுட் டயட் மூலியமாக மட்டுமே குறைச்சேன். எந்தவித எக்ஸசைஸ், வாக்கிங், ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே பண்ணல. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஃபேட்டை குறைக்க போகிறோம், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அதுவே கிளாரிட்டி இல்லை, அதை தொடர்ந்து நான் சொல்கிறேன் என்னென்னு. ஸோ நிறைய பேருக்கு வெயிட் குறைக்கிறது, ஃபேட்டை குறைக்கிறது பற்றின ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஃபேட்டுங்கிறது நம்ம வந்து ப்ராப்பராகவே குறைக்கலாம். இன்னொன்று வந்து என்னதான் எக்ஸசைஸ், ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங்கெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம திரும்பவும் சாப்பிட்றோம் தெரியாமையே. நம்ம வந்து ஏன்னா நம்ம கலாச்சாரத்தின்படி நிறைய கார்போஹைட்ரேட் பேஸ் பண்ண ஃபுட்டு தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் பேஸ் பண்ண ஃபுட்டு சாப்பிடும்போது எகெயின் ஃபேட் வந்துடுதுங்க. ஸோ அதனால் நம்ம என்னதான் நம்ம வந்து வெளியே வாக்கிங், ஒர்க் அவுட்ஸை பற்றி எவ்வளோ தான் பண்ணாலுமே இந்த மைய பகுதிங்கிறது ஃபுட்டு. ஸோ ஃபுட்டு இல்லை உணவு பழக்க முறையில் நீங்கள் குறைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. உங்களுடைய டார்கெட் கோலை, உங்களுடைய ஐடியல் வெயிட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃபுட்டு தான் வந்து நம்பர் 1 பாயிண்ட். ஒர்க் அவுட்ஸ், வாக்கிங் அதெல்லாம் ஆட் ஆன்ஸ் பண்ணிக்கலாம். சரி மேம். இப்போ உணவு கட்டுப்பாடு, டயட் அப்படின்னு அதுக்குள்ளே வந்துட்டாலே மக்களுக்கு வந்து ஐயோ நான் இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. சில உணவுகள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்க. ஸோ வந்து இந்த டயட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் இருக்குமா? இல்லை எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணலாமா?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா உங்களுக்கு எது பிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம அதுவே ஒரு கேட்டகரி பண்ணிக்கலாம். சரி. எவ்வளோதான் பிடிச்சாலும் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடியது சுகர்ஸ். அது எல்லாருக்குமே தெரியும், முக்கால்வாசி பேருக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தெரியும். பட் இந்த நான் வெஜிடேரியன்ஸ் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைக் ஸ்பைசியான ஃபுட்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுமான்னா கிடையாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம தளர்த்திக்கலாம். பட் என்னதான் வந்துட்டு நீங்கள் கடுமைங்கன்னு பற்றி பேசும்போது சுகர் வந்து கண்டிப்பாக கடுமையாக வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதான் கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ கிலோ வந்து குறைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். 5 கிலோ 10 கிலோ எல்லாம் குறைக்கலாங்க. நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சுகர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்ட கூட குறைக்கலாம். பட் நீங்கள் வந்து என்னுடைய ஐடியல் வெயிட் வரைக்கும் சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 120 வெயிட் இருக்காங்க அப்படின்னா 100 கிலோ இருக்காங்கன்னா 80 வரைக்கும் ஈஸியாக குறைச்சிடலாங்க. ஆனால் 160 ஹைட்டுக்கு 60 கிலோ வந்துடணுங்க. அட்லீஸ்ட் 56 60 அந்த 60 வரதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய டிட்டர்மினேஷன் வேணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவும் நீங்கள் இன்னும் லைஃப் லாங் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பீரியட் நீங்கள் பண்ணாவே தாராளமாக பண்ணலாம். சரி மேம், இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசையில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன? இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப வேகமாக குறைச்சிடலாம் அப்படின்னு. நம்பர் 1 ஃபுட்டு. நான் சொன்ன மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மாவுச்சத்து பொருட்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். 2வது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைமிங். அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எப்போவுமே வந்துட்டு நம்ம கிளாக், நமக்கு சர்க்கேரியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம உடலுக்குள்ளே ஒரு கிளாக் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சூரியன் ஒத்து போய் தான் நம்ம வாழணும். நிறைய பேர் அந்த வாழ்க்கையே இல்லை, மாறி மாறி வாழ்கிறது, தூங்குகிற டைமிங் எது, முழிச்சிருக்கிற டைமிங் எதுன்னே நிறைய பேருக்கு அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. எப்போவுமே நம்ம வந்துட்டு சூரிய உதயம் ஆகும்போது நம்ம எந்திரிச்சிடணும், அஸ்தமனம் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிடணும் எல்லா வேலைகளும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டு நேரங்கிறது அந்த டைமிங்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து பேன்க்ரியாஸ் உற்பத்தி பண்ணுறதே சூரியனுக்கு ஒத்து தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்களுக்கு உற்பத்தி ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா நல்ல மத்திய பொழுது. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. பட் ஸ்டில் உடல் எடை நல்லா வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம எவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இன்சுலின் உற்பத்தி பண்ணுற டைமிங் பேஸ் பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு 6 to 6 உங்களுடைய சாப்பாட்டு டைமிங் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இது 2வதுங்க. அதே மாதிரி தூக்கம். ஏன்னா நான் எவ்வளோக்கு எவ்வளோ இன்சுலின் ஹார்மோனை பற்றி நான் ரொம்ப பேசுகிறேனோ அதே அளவு மெலட்டனின் தூக்க ஹார்மோன் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன். அதுவுமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கலன்னா உங்களுக்கு செல் ரிப்பேரிங் ப்ராப்பராக நடக்காது. உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்மோனும் ஒன்று சேர இருக்கணும். ஹார்மோனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு மியூசிக்கே ப்ளே பண்ணுறோன்னா ஹார்மோனி. நம்ம பாடியுமே அதே மாதிரி தான், எல்லா ஹார்மோன்ஸுமே ஹார்மோனியாக இருக்கணும். ஸோ இந்த ஹார்மோன் நல்லா வேலை செஞ்சால் தான் இன்னொரு ஹார்மோன். அதே மாதிரி அடிப்படையான ஒரு ஹார்மோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ஹார்மோன். அந்த சாப்பாட்டு ஹார்மோன் பற்றி பேசும்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூக்கம் ஹார்மோன், அதுக்கப்புறம் பிட்யூட்டரி கிளாண்டோடைய இம்பேலன்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு ஹார்மோனுமே வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒத்து இருக்குது. ஸோ தூக்கமே ரொம்ப அழகாக நீங்கள் வந்துட்டு அதை 8 hours, முக்கியமாக அந்த 8 மணி நேரம் தூக்கம் நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நடக்கும். ஸோ இந்த 3 அடிப்படையில் தான், ஒன்று உணவு கட்டுப்பாடு, சாப்பாட்டு நேரம், அதுக்கப்புறம் தூக்கம். இது 3மே நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உடல் எடையும் குறைக்கலாம். குறைக்கிறது மட்டும் இல்லை, மெயின்டைன் பண்ணிக்கணும் அழகாக, அதுவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பாசிபிள் சார். சரி மேம், இப்போ நீங்கள் பேசும்பொழுது மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அரிசி சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள்லாம் அதில் தானே வருது? கண்டிப்பாங்க. அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் சாப்பிட்றது சாதம், இட்லி, தோசை தான் இருக்கு. கண்டிப்பாங்க. இந்த 3ஐயும் சாப்பிடலாமா இல்லை முழுமையாக தவிர்க்கணுமா? கண்டிப்பாக நம்ம சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வந்து மாவுச்சத்துன்னு பற்றி பேசும்போது ஒவ்வொன்றுடைய குணாதிசயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா மாவுச்சத்து வந்துட்டு நமக்கு முக்கியமாக நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எனர்ஜி நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சமாவது மாவுச்சத்து வேணும். ஆனால் நம்ம உண்மையிலே அந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமாங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ எனக்கு 10 ரூபா கிடச்சிருக்குன்னா 10 ரூபா செலவு பண்ணால் ஓகே. இல்லை நான் 1 ரூபா தான் செலவு பண்ணுவேன் அப்படின்னா மிச்சம் 9 ரூபா என்கிட்ட தான் இருக்க போகுது. அதே மாதிரி கான்செப்ட் தான். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம். நான் வந்து ஒரு 10 இட்லி சாப்பிட்றேன், நான் ஒரு இட்லிக்கு கூட நான் வேலை செய்யலை, உட்காந்தபடி நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னா செலவே நடக்க போகிறது இல்லை. என் உடம்பு எல்லாமே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சேர்த்து வைக்கிறேன்னா செலவு பண்ணுறேனாங்கிறத பொறுத்து நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து ப்ரோட்டீனை பற்றி பேசும்போது புரதச்சத்துமே நமக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஆஸ் பர் WHO ரெக்கமெண்டேஷன் ஒரு
செடன்ட்ரி அடல்ட், அதாவது நம்ம உட்காந்தபடி மேல் வேலை மட்டுமே பார்க்குறேன் அப்படின்னா அந்த கேட்டகரிக்குள்ளே வருவோம். ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா 0.8 கிராம் பர் கேஜி. இப்போ நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு 64 கிராம் இல்லை 60 கிராம் சுமாராக நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க, புரதச்சத்து எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறீங்கன்னா அதுலேயே நீங்கள் வந்துட்டு மெயின்டைனும் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு எனர்ஜியும் சஃபிஷியண்ட்டாக கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் பேஸ் பண்ண ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சேர்த்து தான் வைக்க போகிறோம். பொதுவாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு அது சம்மந்தமான பேச்சுகள் எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் குறைக்கணும், ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கார்போஹைட்ரேட்னால நமக்கு சில நன்மைகள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அந்த அளவு குறையும் பொழுது, அந்த சாப்பாட்டினுடைய அளவு குறையும் பொழுது அல்லது ப்ரோட்டீனுடைய அளவு அதிகமாகும் பொழுது அதனால் வேறு பிரச்சனைகள்லாம் உருவாகுமா? குறிப்பாக ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னியில் சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த வெயிட் லாஸுக்காக நம்ம இந்த ஃபுட்டுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல்ஸ் வரும்பொழுது இதனால் வேறு ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வர வாய்ப்புகள் இருக்குதா? கண்டிப்பாக அதிகமான ப்ரோட்டீன் எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ கரெக்டான ப்ரோட்டீனுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ஆஸ் பர் WHO ரெக்கமெண்டேஷன் 0.8 கிராம், அதாவது ஒரு கேஜிக்கு 0.8 கிராம் ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 100 கிலோ இருக்காங்கன்னா 80 கிராம் ப்ரோட்டீன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த 80 கிராமுங்கிறது ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் கிட்னி உங்கள் லிவர் கரெக்டான வந்துட்டு அளவில் உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஒர்க்கிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், உங்கள் பிளட்லேயே ப்ரோட்டீன் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் நீங்கள் எடுக்கக்கூடாது. கிரியாட்டினின் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கிட்னி ஃபங்க்ஷனாலிட்டியை குறிக்கிற ஒரு பேராமீட்டர். இதுவுமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது, 1 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் குறைச்சிக்கிறது பெட்டர். இன்னொன்று, யாரெல்லாம் 100 கிலோ கிட்ட அதிகமாக இருக்காங்களோ, அதாவது சுமாராக என்னுடைய ஐடியல் வெயிட்ல இருந்து ஒரு 30-40 கிலோ அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக யூரிக் ஆசிட் லெவல்ஸோ இல்லை உங்களுக்கு பிளட்ல இருக்கிற ப்ரோட்டீன் லெவல்ஸோ கிரியாட்டினின்லையோ உங்களுக்கு மாறுபாடுகள் லைக் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் ப்ரோட்டீன் லெவல் வந்து 0.5 கிராம், அதாவது நம்ம எவ்வளோ எடுக்கணுமோ நம்ம பாடி வெயிட்டுக்கு அதில் பாதி ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் கூட போதும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று பசித்தன்மையும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா மாவுச்சத்துங்கன்னு எடுக்கும்போது அடிக்கடி பசிக்கும். ஸோ இதில் அந்தளவுக்கு பசித்தன்மை இருக்காது. அந்த அளவில் உங்களுக்கு வந்து உங்கள் பாடி மெயின்டைன் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க. அப்போ இந்த டயட் பிளான் வந்து ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை பொறுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து மாறுபடுது இல்லையா? கட்டாயமாக மாறுபடும். எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது. சரி, அவங்க தாங்களாகவே புரிஞ்சுக்க முடியுமா என்னுடைய உடல்நிலை இப்படி இருக்குது, எனக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, இவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை, நான் இவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்களால ஒரு முடிவு வர முடியுமா? இல்லை யாராவது உங்களை மாதிரி ஒருத்தங்களை சந்தித்து ஆலோசனை வாங்கினா மட்டும்தான் அதை குறைக்க முயற்சி பண்ணணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, எனக்கு நான் நார்மல் அப்படிங்கிறது நிறைய பேர் எங்களை கன்சல்ட் பண்ணிட்டு வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நார்மல் தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் பிளட் செக்அப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஊரில் நம்ம இடத்துல தான் அந்தளவுக்கு அது ஃப்ரீக்வெண்ட்டாக யாரும் பண்ணுறதில்ல. பட் எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க இயர்லி ஒன்ஸ் ஆகுது செக்அப் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து டயபெட்டிஸ் எல்லாம் ஏதோ 60க்கு தான் வரும்னு நினச்சிக்கிறாங்க. பட் டீனேஜர்ஸ் கூட டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியா. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நார்மல் அப்படின்னு நம்மளா சொல்லிக்கிறத விட நம்ம பாடி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் வெயிட். ஸோ நீங்கள் உடல் எடை உங்கள் சராசரி வெயிட்டை விட 10 கிலோ அதிகமாயிட்டீங்களா இல்லை 20 கிலோ அதிகமாயிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு உங்ககிட்ட சொல்லுது, இதோ பாருப்பா நான் வந்து உங்களுக்கு நான் சம்திங் ஏதோ ஒன்று வந்து உங்கள் உள்ளே வந்துட்டேன், ஸோ உடனே வந்துட்டு சுதாரிச்சுக்கோ, போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னு உங்கள் பாடி உங்ககிட்ட சொல்கிற அளவே வெயிட் தான். ஸோ நீங்கள் அதை ரொம்ப அசட்டையாக எடுத்துக்கிட்டு பரவாயில்ல வெயிட் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு 20 கிலோ அதிகமாயிட்டீங்கன்னா உடனே போய் செக் பண்ணுங்கள். டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இப்போல்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 கிலோன்னு கூட ஒரு
ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப 20 கிலோக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் உங்களை யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் முதல்ல இந்த டெஸ்ட்லாம் எடுத்து சொல்லிடுவீங்களா? கட்டாயம் எல்லாரையுமே டெஸ்ட் எடுக்க சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் சிம்டமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் டாக்டர்ஸ் லாங்குவேஜ்லேயே சொல்லுவாங்க. என்னன்னா சிலவங்களுக்கு வந்துட்டு சிம்டம்ஸ் வெளியே தெரியுங்க. என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, தலைவலியோ இல்லை உங்களுக்கு வயிறு வலியோ வயிற்றுப்போக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அது மூலியமாக தெரியும். ஃபீவர் வரும், அடிக்கடி ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு சுத்தமாக எந்த பிரச்சனையுமே வெளியே தெரியாது. சரி, இப்படி தெரியாமல் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சடனாக ஏதோ ஒன்று பெருசாக வந்ததுக்கப்புறம் ஐயோ வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தவறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 10-20 கிலோ அதிகமாயிட்டிங்கன்னா சுதாரிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சிம்டம்ஸ் வந்து சுதாரிச்சுக்கணும். இது ரெண்டுலேயுமே சுதாரிக்கலைன்னா பெரிய பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சிம்டம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளட் செக்கப் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிம்மா, இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மக்கள் ஏற்கனவே ஒரு சில வழிமுறைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமாங்க, அதை ட்ரையும் பண்ணுறாங்க. அது சம்மந்தமான ஒரு சில கேள்விகள் எனக்கு இருக்குது, அதெல்லாம் கேட்குறேன். அதெல்லாம் நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். குறிப்பாக வந்து நம்ம கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரைஸு, அதாவது அரிசி சாதம் சம்மந்தப்பட்ட இட்லி தோசை இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஆல்டர்னேட் வந்து சப்பாத்திக்கு போகிறாங்க. ஸோ சப்பாத்தி அதிகம்னு இல்லை, இந்த ரைஸுக்கு மாற்றாக சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது உடல் எடை குறையுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சப்பாத்தி ரைஸ் ரெண்டுமே ஒன்று தாங்க. ரெண்டுமே பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. வெயிட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே அதிகமான கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து பொருட்கள் தான் அதிகமாக அதில் இருக்கு. கண்டிப்பா சப்பாத்தி உங்களுக்கு ஒரு நாள் உடல் எடையை குறைக்க ஹெல்ப் பண்ணாது. சரி, இது இல்லைன்னா இப்போ எங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? ரைஸ் குறைக்கணும், சப்பாத்தி குறைக்கணும், சாப்பிட்றது மக்கள் என்ன சாப்பிடணும்? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் நீங்கள் நல்லா எடுத்துக்கிட்டு இது குறைக்கணும் தான் சொன்னேன். நீங்கள் வந்து 0 பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சப்பாத்தி 4 சப்பாத்தி ஒரு கொஞ்சம் தக்காளி தொக்கை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் எங்கேயாவது ப்ரோட்டீன் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ 2 சப்பாத்தி ஒரு பவுல் ஃபுல்லாக சன்னா டால் எடுத்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ ப்ரோட்டீனும் இருக்குது, கார்போஹைட்ரேட்டும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம ப்ரோட்டீன் சோர்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது கட்டாயம் உங்களுக்கு பேலன்ஸ்னஸும் கிடைக்கும், உடலுடைய குறைக்கவும் ஹெல்ப் பண்ணும். சரி மேம், இப்போ நம்ம வந்து கார்போஹைட்ரேட் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, அதை குறைக்க முயற்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக ப்ரோட்டீன் எங்களுக்காக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், சில உணவுப் பொருட்கள் அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்களேன். கண்டிப்பாக எல்லா தானிய வகைகளையும் உங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல்ஸ் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. லைக் மூக்கடலை, சோயா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈவன் கிரீன் கிராம், முளைக்கட்டின பருப்பு வகைகள் எல்லாமே சாப்பிடலாம். அதோட பார்த்தீங்கன்னா முட்டை கட்டாயமாக ஒரு நாளைக்கு 2-3 முட்டை கூட எடுத்துக்கலாம், மஞ்சக்கருவோடு சேர்த்து. ஏன்னா நிறைய பேருக்கு அதுவே ஒரு தெரிய மாட்டேங்குது. நம்ம 40+ ஏஜ் ஆன பிறகு மஞ்சக்கரு சாப்பிட்றதுல ஆண்களுக்கு நிறைய பேருக்கு பயம் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. அது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2ஆவது கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது நல்ல கொழுப்பு. நிறைய பேருக்கு அது கெட்ட கொழுப்பை பற்றி ஒரு பயம் இருக்குங்க. ஓகே. நல்ல கொழுப்பு சேர்த்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது இல்லைங்களா? நல்ல கொழுப்பும் நமக்கு தேவை. HDL அப்படின்னு சொல்லுவோம், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். LDL வந்துட்டு பேட் கொலஸ்ட்ரால். ஸோ கெட்ட கொழுப்புங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ நல்ல கொழுப்பை சேர்த்துக்கிறதும் அவ்வளோ முக்கியங்க. ஸோ அதை பற்றியுமே இன்னும் நிறைய பேசலாம். பட் ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் முட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 2-3 கூட எடுத்துக்கலாம். ஈவன் நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 2-3 கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். மஷ்ரூம்ஸ்லுமே ப்ரோட்டீன் லெவல்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு. காளான் நல்லாவே எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் எல்லாமே நல்லா ப்ரோட்டீன் சோர்ஸ். இப்போ நிறைய பேர் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இன்னுமே நீங்கள் வந்து உங்களுடைய டெய்லி ரெக்கமெண்டேஷன் படி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். எல்லாருமே முட்டை இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே இருக்குங்கிறது தெரியும். பட் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கணும். RDA அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கும் இவ்வளோ தேவை. நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துட்டு ஏதோ நம்ம நல்லா எடுத்துட்டோம் நினச்சிக்கிறோம், அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளைக்குமே நமக்கு தேவை. என்னைக்கு ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்றதுக்கு தண்ணி எப்படி குடிக்க அவசியமோ அதே மாதிரி மற்றதுமே ரொம்ப அவசியம். சரி மேம், நீங்கள் வந்து சிறுதானிய வகைகள் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. சிறுதானியங்கள் சாப்பிட்றது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யுமா? குறிப்பாக வந்து
கொள்ளு சாப்பிட்டா வந்து வெயிட் குறையும் அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடல் எடை அதிகமாக இருந்தால் கொள்ளு சாப்பிட்டா குறையும்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து கொள்ளு ஊற வச்சு அந்த தண்ணி கூட குடிக்கிறாங்க. கொள்ளு எந்த அளவுக்கு உதவி செய்யுது? உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் அதை சம்மந்தமாக ஏதாவது பார்த்துருக்கீங்களா? கொள்ளு வந்துட்டு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது உடல் எடையை ரொம்ப குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் டேஸில் கொஞ்சம் குறைக்கும். அதாவது நீங்கள் 20 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு 5 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், குறைக்கும். பட் ஸ்டில் ஃபேட் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு முற்றிலும் குறைக்கிறதுக்கு கொள்ளு ஹெல்ப் பண்ணாதுங்க. மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ வந்து ஐடியல் வெயிட் கிட்ட வந்துட்டேன். நான் 124 ஹைட்டுக்கு சென்டிமீட்டர்ஸ்க்கு நான் வந்து 57 இருக்கேன் அப்படின்னா 57 வச்சுக்க ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். இல்லை நான் 80 இருக்கேன், ஒரு 70 வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு மேலே இன்னும் கடுமையானது வேணும். வெறும் கொள்ளு மட்டுமே பத்தாதுங்க. மேம், சில பேர் வந்து நார்மல் டீ குடிக்கிறத விட க்ரீன் டீ குடிச்சா வெயிட் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. க்ரீன் டீ வந்து வெயிட் லாஸ் பண்ண நிஜமாக உதவி செய்யுமா? அதில் வந்து சில மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம இப்போ படிக்கிறோம். சில பேர் வந்து அது குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மருத்துவர்கள் வந்து க்ரீன் டீலாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லை, வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. க்ரீன் டீ வந்து ஏதாவது யூஸ் இருக்கா? க்ரீன் டீக்கும் நார்மல் டீக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஓகே தான். பட் க்ரீன் டீனால தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்றத நிறைய விஷயம் சாப்பிட்றோம். மொத்தமாக எல்லாமே சாப்பிட்டுட்டு க்ரீன் டீனால ஏதாவது ஒன்று குறைக்க போகுதுன்னா இல்லவே இல்லை. பட் சுகர்ஸ் குறைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு க்ரீன் டீயை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் பால் நிறைய சக்கரை போட்டு ஒரு டீயை குடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக ஒரு க்ரீன் டீங்கும் போது ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன், அது ஓகே. பட் இதனால் க்ரீன் டீனால் குறைக்க போகிறது கிடையாது. வெயிட் நிறைய இருக்கிறேன், டெய்லி நான் க்ரீன் டீ குடிக்கிறேன், அதை வச்சு குறைக்க போகிறேன்னா அதில் அந்தளவுக்கு பலன் தராது. கண்டிப்பாக பலன் தராது. ஏன்னா நம்ம உணவு பழக்க முறையில் நிறைய சேஞ்சஸ் செஞ்சுட்டு இதையும் சேர்த்துக்கிறேன்னா நல்லது தான். சரி மேம், ஓகே. இன்னும் சில பேர் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து எலுமிச்சம்பழ சாறு, அப்புறம் வந்து தேன், ஹனி, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வெந்நியோடு கலந்து காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடித்தா வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி நிறைய பேர் அதை செய்கிறாங்க. அதுலேயும் 2 விதமான கருத்து இருக்குது. வெறும் வயிற்றில் குடித்தா வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம், சாப்பிட்ட பிறகு குடித்தா வெயிட் கூடும் அப்படின்லாம் கூட மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த ஹனி ப்ளஸ் லெமன் ஏதாவது எஃபெக்ட் தருமா? கண்டிப்பாக தராது சார். அப்படியா? கண்டிப்பாக தராது. இது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய கட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ கட் பாக்டீரியா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சிறுகுடல் பெருகுடல் வந்துட்டு உங்களுக்கு அந்த நுண்ணுயிர்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமே தவிர அதுக்கு மேலே உங்களுக்கு பெருசாக வந்துட்டு உடல் எடையை குறைக்கிறக்கோ ஃபேட்டை குறைக்கிறக்கோ எஸ்பெஷலி நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் மற்றதில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் அண்ட் கார்ப்ஸ் அதிலலாம் நல்லா பெட்டர்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் பண்ணாவே போதும். இதனால் உங்களுக்கு பெரிய பலன்கிறது இருக்காது. சரி மேம். பெண்கள் நிறைய பேர் வந்து பம்கின் சீடு, சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை சாப்பிட்டு வராங்க. அதை சாப்பிட்டோன்னா எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனையை சரி பண்ணதுக்கும் உதவி செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் உண்மை இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து நம்ம பாடியில் வந்து ரொம்ப கம்மியாகி போயிடும். எப்படின்னா நீங்கள் திடீர்னு ஒரு நாள் நல்லா தூங்கலை, தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் பற்றாக்குறை நம்ம உடம்புல இருந்துட்டு இருக்கும். ஒரு நாள் நீங்கள் நல்லா தூங்காட்டி கூட ஆக்சிஜன் பற்றாக்குறை நம்ம பாடியில் இருக்கும். ஸோ அது பேர் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்மி ஆகணும் அப்படின்னா பெட்டர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த க்ரீன் ஜூஸ் குடிக்கிறது, இல்லைன்னா நிறைய அந்த ஆம்லா ஜூஸ் குடிக்கிறது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மின்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறது, அது மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ அது மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு நம்ம பெட்டராக கொடுக்குறோம். ஈவன் ஹனியுமே அது மாதிரி ஒரு லெமன் ஹனி எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஓரளவு கொடுக்குற ஒரு ஏஜென்ட் தான். பட் அதெல்லாம் ஓரளவு கொடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதனால மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்காது. ஓகே, இந்த சீட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடுறது பெட்டர் தான், நல்ல விஷயம். ஆனா அதை மட்டும் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிர முடியும் அப்படின்னு நம்ப முடியாது. கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா பொருட்களுமே வெயிட் லாஸ்க்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மற்ற காரியங்களும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். சரி மேம். சில பேர் வந்து வெயிட் வந்து நார்மலாக தான் இருக்கிறாங்க, என்னுடைய உடல் எடை சரியான அளவில் தான் இருக்குது, கண்டிப்பாக. ஆனால் தனியாக தொப்பை வந்து பெருசாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது, கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, தொப்பை குறைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்ய முடியும்? நிறைய பேருக்கு வெயிட்டுக்கு ஃபேட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. ஸோ வெயிட்டை குறைக்கணும், ஃபேட்டை குறைக்கணும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபேட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம பாடி வந்துட்டு சேர்த்து வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 2 இட்லி சாப்பிட்றேன், ஒரு இட்லிக்கு தான் வேலை செய்கிறேன் அப்படின்னா மிச்சம் இன்னொரு இட்லி வந்துட்டு என்னுடைய லிவர்
எனக்காக நாளை பின்ன நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிறேன். பட் நாளை பின்ன நான் யூஸே பண்ண மாட்டேன். அதுதான் ஃபேக்ட். ஏன்னா திரும்பி நாளைக்கு வேற சாப்பாடு இருக்குது திரும்பவும். ஆமா, நான் எப்பவுமே வந்துட்டு 3 வேளையும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். பட் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்காது. சில ஜெனரேஷன்ஸ் முன்னாடி மேபி இந்த கல்காலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஸ்டோனேஜ் பீரியட்லலாம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்ன ஃபுட்டு கிடச்சிட்டேவா இருக்கும் எல்லாருக்குமே? கண்டிப்பாக இருக்காது, தேடுதல் இருக்கும். அப்போ கிடைக்கும் போது சாப்பிடுவாங்க. கிடைக்காத போது வந்து நம்ம லிவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ ஸ்டோர்டு ஃபேட் எல்லாம் வந்துட்டு நமக்கு செலவு பண்ணி நம்மளுடைய மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்மளுடைய ஹார்ட், லிவர், லங்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கெல்லாம் வந்து எனக்கு ஃபுட்டு கிடைக்காத போதும் எனக்கு ப்ராப்பராக அந்த ஜீவிக்க ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறக்காக என் உடம்பே சேர்த்து வச்சுக்குது. ஆனால் என்றைக்குமே நான் செலவே பண்ண மாட்டேங்கிறேன். அதுதான் ஃபேட்டாக என் பாடியில் உட்காந்துருக்கு. ஸோ ஃபேட்டை வந்து நம்ம கரைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பராக ஃபேட் லாஸ் முறைகள்லாம் ஃபாலோ பண்ணாவே தொப்பையும் சேர்த்து குறைக்க முடியும். ஸோ தொப்பைன்னு குறைக்கும் போது நம்ம இன்னும் முக்கியமாக பேசணும்னா ஃபேட்டி லிவர். நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபேட் அப்படிங்கிறத வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் என் பாடியில் சேவ் ஆகும். ஒன்று வந்து சர்ஃபேஸில் சேவ் ஆகும், கன்னத்தில், கழுத்தில், ஈவன் தொடையிலலாம் இருக்கிறதெல்லாம் சர்ஃபேஸ் ஃபேட்டு. ஆர்கன்ஸ்க்கு மேலே சேவ் ஆகும், சிலவங்களுக்கு லிவருக்கு மேலே சேவ் ஆகும், குடல் மேலே சேவ் ஆகும். ஸோ இது மாதிரி சேவ் ஆகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப சிவியரான ஃபேட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னும் கடுமையான முறைகள் நான் சொன்ன மாதிரி சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணால் சர்ஃபேஸ் ஃபேட். சிலவங்களுக்கு இப்போ தான் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, 2 வாரத்திலே முகம் வத்திரும், நல்ல முகம் சின்னதாயிடும். ஆனால் வயிறு அவ்வளோ சீக்கிரம் குறையாது இல்லைங்களா, அதுக்கு டைம் எடுக்கும். நம்ம கண்டிப்பாக பொறுமையாக வெயிட் பண்ணணும். உடனே இன்னைக்கே நான் டயட் பண்ணி நாளைக்கே சரியாகும் அப்படின்னு நினச்சக்கூடாது. கண்டிப்பாக 120 நாளாவது நாங்கள் மினிமம் டயட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த டைம் பீரியட் நீங்கள் டயட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு உங்கள் பாடியில் நீங்கள் ஃபேட்டு தொப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குறைக்கலாம் கண்டிப்பாக. சரிம்மா. அந்த 120 நாள் அப்படிங்கும்போது 4 மாதங்கள். ஏன் அந்த 120 நாளை பற்றி இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோன்னா நம்மளுடைய ரத்த அணுக்களுடைய ஆயுள் காலம். ஸோ அது வந்துட்டு 120 நாள், சராசரியாக 120 நாளில் வந்துட்டு புதுப்பிச்சிரும். ஸோ அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக உங்களுக்கு வந்துட்டு ஃபேட் லாஸுங்கிறது நல்லா நடக்கும். மேம், ஒருத்தர் வந்து உடல் எடை அதிகமாக இருக்குது, நான் வேகமாக குறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அவர் வந்து ரொம்ப கடுமையான எக்ஸசைசஸ் பண்ணுறாரு, இல்லை கடுமையான டயட்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு பண்ணால் கூட 1 மாதத்தில் அவர் வந்து எந்த அளவுக்கு உடல் எடையை குறைக்கலாம்? எந்த அளவுக்கு மேலே ரொம்ப வேகமாக குறைச்சா பிரச்சனை ஆகும்? நம்ம குறைக்கிறது வந்து ஃபேட்டுங்கிறத குறைக்கும் போது ஒரு மாசத்துல 4லேருந்து 5 கிலோ வரைக்கும் ப்ராப்பராக குறைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து மசில் லாஸ் பண்ணிடுவாங்க, ப்ராப்பராக சாப்பிடல, இல்லை ஒன்றுமே சாப்பிடாம இருந்தால் கூட மசில் லாஸ் நடக்கும். ஃபேட் லாஸ் நடக்கிறது நல்லது நமக்கு, பட் மசில் லாஸ் நடக்கிறது வந்து நம்ம அவ்வளோவா மசிலே பில்ட் பண்ணியிருக்க மாட்டோம். சின்ன வயசுலேருந்து நல்ல சதையே குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? ஆமாங்க. ஸோ அது குறையிறது கெட்டது, நமக்கு நல்லது கிடையாது. ஏன்னா மசில் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். சரி. ஏன்னா மசில் பில்டிங்னு சொல்லும் போதே நிறைய பேர் பாடி பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன் எடுத்துப்பாங்க, மசில் பில்ட் ஆகும். நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்லை. சராசரியா ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டா கூட சுமாராக தான் நமக்கு பில்ட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா அது குறைஞ்சிரும். ஸோ மசில் லாஸ் பண்ணுறோமா ஃபேட் லாஸ் பண்ணுறோமாங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டிக்குள்ளே வந்துட்டு ஃபேட் லாஸ் பண்ண பட்சத்தில் 4லேருந்து 5 கிலோ ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஓகே, சரிம்மா. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்களுக்கானது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நிறைய உடல் எடை இருக்குது, குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, இது வரைக்கும் பெரிய முயற்சிகள் பண்ணலை, அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நிறைய விஷயம் பேசிட்டோம். ஆனால் இன்னும் சில பேர் வந்து ஏற்கனவே சில முறைகள் டயட் பிளான்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லை அதுக்குள்ளே போகிறது சம்மந்தமான டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கான சில கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அதனால் என்ன பலங்கள் கிடைக்கும், அது செய்யலாமா மக்கள்? இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, TRE. இது என்ன அப்படின்னா 4 மணி நேரத்துக்குள்ள என்னுடைய ஈட்டிங் விண்டோ, ஒரு விண்டோ வச்சுப்பாங்க. ஸோ ஈட்டிங் விண்டோ, ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்னு 4 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், மிச்சம் வந்துட்டு 20 ஹவர்ஸ், ஒரு 24 ஹவர்ஸில் வந்து 4 ஹவர்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றது, மிச்சம் 20 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணுறது. சிலவங்க வந்துட்டு 6 ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணுறது, ஈட் பண்ணுறது, மிச்சம் இருக்கிறது வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணுறது. சிலவங்க 8 ஹவர்ஸ் வந்து ஈட்டிங் விண்டோ. இது மாதிரி ஈட்டிங் விண்டோ அப்படிங்கிறது கொஞ்சம் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் விண்டோ அதிகரிச்சுட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முறை. ஸோ இதில் வந்து இந்த ஈட்டிங் விண்டோ அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம், எத்தனை முறை சாப்பிட்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, என்ன சாப்பிட்றோங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே கெட்டது தான். ஸோ நம்ம புரதச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறவங்க, அதாவது நம்ம
இந்த ஓவராலாக அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மைக்ரோ நியூட்ரிஷன், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஹோல்சமாக ஒரு மீல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு நாளைக்கு ரெக்குவயர்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா? நான் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அது 4 மணி நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, 8 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இந்த எல்லாமே மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் நீங்கள் எவ்வளோ பிடிக்குமோ. சிலவங்க 1 மீல் a day எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. பட் அது வந்து அந்த ராஜபோகம் மாதிரி அவ்வளோ சாப்பிடலாம். ஓகே. சிலவங்க வந்துட்டு அதே 3 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்றது, சரி, அது நல்லதுதான். ஆனா நான் வந்து 16 மணி நேரமும் சாப்பிட்றேன், ஆனால் நான் சாப்பிட்டதுல ஒரு குவாலிட்டியுமே இல்லை, வெறும் ஜூஸாக குடிக்கிறேன், வெறும் ரைஸாக சாப்பிட்றேன் அப்படிங்கும்போது நீங்கள் 16 மணி நேரம் பண்ணாலும் சரி, 8 மணி நேரம் பண்ணாலும் சரி, எவ்வளோ மணி நேரம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ எவ்வளோ நம்ம எடுக்கிறோங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்தந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிறீங்கன்னா நல்லது. சரி மேம், அடுத்து பேலியோ டயட் பற்றி சொல்லுங்களேன். பேலியோ டயட்னா என்ன ஃபாலோ பண்ணுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான சரியான முறை எது, எந்த மாதிரி பலங்கள் கொடுக்கும்? பேலியோ அப்படிங்கிறத தனியாக நிறைய நிபுணர்கள் இருக்காங்க. அதை பற்றி அவங்க இன்னுமே நல்ல அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பேலியோ டயட்ஸ் மட்டுமே நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சரி. பட் நிறைய பேர் வந்து நெட்டில் பார்த்துட்டு ஒரு வெறும் வேகாக வந்து நெட்டில் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியே வராது. டெய்லி வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் சாப்பிட்றது பேலியோ டயட்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே. அதுவே தவறு. ஏன்னா வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிடும்போது ப்ரோட்டீன் உங்களுக்கு நல்லா கிடச்சிரும், மற்றது கிடச்சிதா அப்படிங்கிறது இல்லை. ஸோ கிடைக்காது. ஒரு கார்போஹைட்ரேட்டோ ஒரு ஃபேட்டோ உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிருக்கா அப்படின்னா, இல்லை வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ப்ராப்பராக கிடச்சிருக்கான்னா அது கிடச்சிருக்காது. அது கிடைக்காட்டியுமே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தாது. பட் தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு சாப்பிடும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். வைட்டமின் குறைபாடு வரும். வைட்டமின் குறைபாடுன்னு சொல்லும்போது வைட்டமின் A குறைபாடே போதுமே சார், கண்ணு பிரச்சனை வந்துடும். ஸோ அது மாதிரி நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பேலியோ டயட்டுமே வந்துட்டு நீங்கள் அது மாதிரி நிபுணர்கள் சந்தித்து உங்களுடைய ஆலோசனை நீங்கள் எப்படிங்கிற இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ பட் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்துட்டு கஸ்டமைஸ்ட் டயட்டிங் தான். அதாவது ஒவ்வொருத்தருடைய பிளட் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அவங்களுடைய என்னென்ன குறைபாடு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து வைட்டமின் D குறைபாடு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், ஏற்றவே முடியாது. டெஃபிஷியன்சின்னு சிலவங்களுக்கு இருக்கும், இன்சஃபிஷியன்சின்னு சிலவங்களுக்கு இருக்கும். இன்சஃபிஷியன்சினா ஓரளவுக்கு குறைபாடு, டெஃபிஷியன்சினா மீளவே முடியாது. ஸோ ஈவன் ஹீமோக்ளோபின்ல டெஃபிஷியன்சிக்குள்ளே போயிடுச்சுன்னா வெளியிலேருந்து ரத்தம் தான் ஏற்றுவாங்க. ஸோ இது மாதிரி வைட்டமின்லாம் ரொம்ப டெஃபிஷியன்சி போயிடுச்சுன்னா மேபி நீங்கள் அதுக்கான கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். வைட்டமின் Dக்கு, வைட்டமின் Bக்கு அது மாதிரி எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு இன்சஃபிஷியன்சி ரேஞ்ச் வந்துருச்சுன்னா நீங்கள் உணவு பழக்க முறையிலேயே நீங்கள் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி மேம், இன்னொரு டயட் இருக்குதாம, GM டயட்னு சொல்கிறாங்க. GM டயட்னா என்ன? அதில் என்னன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு GM டயட்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நான் ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துப்பேன், ஓகே, இன்னைக்கு நான் வெஜிடபிள்ஸ் மட்டுமே எடுத்துப்பேன், நெக்ஸ்ட் டே வந்துட்டு பனானா அண்ட் மில்க் மட்டுமே எடுத்துப்பேன். ஸோ சிலவங்க வெறும் பனானா மட்டும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஃபுல் டே ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும்தான், மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மூங்கு. இப்போ நான் உங்களுக்கு வெறும் பச்சை பயிர் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா அது மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அது மட்டும்தான். அது வந்து இந்த மாதிரி டயட் முறைகள், நிறைய டைப்ஸ் ஆஃப் டயட் முறைகள் இருக்குது. பட் என்றைக்குமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறது RDA. ஒரு நாளைக்கு வேணும் இல்லைங்களா? நான் நேற்று சாப்பிட்டேன்னா இன்னைக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்காதே உடம்பு. இன்னைக்கு புதிய நாள், இன்னைக்கு நான் எவ்வளோ சாப்பிட்றேனோ அதுதான் எனக்கு. ஸோ அதுதான் எப்போவுமே கரெக்டான டயட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் உடல் எடையை குறைக்கணுங்கிறத மட்டுமே நோக்கமாக வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உங்கள் உடல் எடையை குறைக்கணுங்கிறது வந்து உங்கள் ஆரோக்கியத்தின் வெளிப்பாடாக இருக்கணும். சரி. எப்போவுமே வெறும் உடல் எடையை குறைச்சிட்டேங்க ஆனால் ஆர்த்ரைட்டிஸ்குள்ளே போயிட்டேங்கன்னா என்ன பலன் அதில்? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்டிப்பாக கிளாஸ் பண்ணும்போது. எப்போவுமே உங்கள் ஆரோக்கியம் இல்லைன்னு உங்கள் உடம்பு உங்ககிட்ட சொல்கிறது தான் வெயிட் ஆகுறது. ஓகே. உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறது தான் உடம்பை குறைக்கிறது. அப்படி தான் நம்ம கையாளணுமே தவிர நீங்கள் வந்து வெறும் குறைக்கணுங்கிறத மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சரி மேம், இப்போ நம்ம பேசுகிற இந்த டயட் முறைகளில் எது கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்ஸ் கொடுக்கும்?
ரிசல்ட்ஸுங்கிறது வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே எடுத்துக்கக்கூடிய கஸ்டமைஸ்ட் டயட்டு தான் கண்டிப்பாக. சரி மேம், இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வழியாக எப்படியோ பண்ணி ஒரு வெயிட் லாஸ் பண்ணியாச்சு ஓகே அப்படின்னா திரும்ப அது வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் பார்க்குறது, அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் ஏதாவது இருக்குதா? ரொம்ப கஷ்டம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி வெயிட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் ஒரு தட்டில் என்னெல்லாம் இருக்கலாம்னு சொல்கிறேன். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு 2 முட்டை, இல்லை நான் வெஜிடேரியனாக இருக்கேன்னா நல்ல பருப்பு பயிறு வகை அது மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்ல கொழுப்பு. இப்போ பருப்பே சாப்பிட்றீங்கன்னா நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் நெய் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது, சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி காய்கறிகள் 2 காய்கறி வச்சு சாப்பிடுங்க. கிழங்கு வகைகள் கொஞ்சம் கம்மியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. கீரை வகைகளும் அதே மாதிரி நாட்டுக்காய் எல்லாமே, காய்ன்னு சொல்ற நாட்டுக்காய் வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம். காய்கறிகளை தான் சொல்றீங்க? நான் சொல்றது அவரைக்காய், பூசணிக்காய், காய்ன்னு வரும் இல்லைங்களா, அது எல்லாமே நாட்டுக்காய்ங்க. நிறைய பேர் வந்துட்டு ஏதோ வேற ஊர் காய்கறிகள்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் காய்கறிகளாக வந்துட்டு நீங்கள் அது எல்லாமே ரொம்ப லோ ஜிஐ ஃபுட்ஸ் தான். ஸோ நல்லாவே எடுத்து சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கும் போது எப்போவுமே ஃபைபருக்காக நாங்கள் எப்போவுமே கேரட் குக்கும்பர் எடுத்துக்க சொல்லுவேன் நான் எப்போவுமே. ஏன்னா உங்களுக்கு வந்து கட் ஹெல்த் அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் நுண்ணுயிர்கள் பராமரிக்கிறதுக்கும் அதுக்கு சாப்பாடு போடுறதே பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான். ஸோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக வந்து ப்ரோபயோட்டிக் தயிர், ஸோ அதை எப்போவுமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே நிறைஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பட் நம்ம நிறைய பேர் சாதம் நிறைய வச்சுக்கிட்டு ஏதோ காய்கறி ஏதோ போனால் போதுன்னு எடுத்துக்கிறீங்க. அப்படி எடுத்துக்காமல் ப்ரோட்டீனோடு சேர்ந்த மாதிரி இது எல்லாமே நிறைச்சி எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி விதைகளுமே டெய்லியுமே உணவு முறைகளில் சேர்த்துக்கலாம். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா என்றைக்குமே வெயிட்டுக்கு ஏறவே ஏறாது. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 3.5 வருஷமாக அதே வெயிட் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. நீங்கள் ஏற்கனவே பேசும்பொழுது நீங்கள் நிறைய வெயிட் இருந்ததாகவும் அது குறைச்சி தான் சொன்னீங்கல்ல? கண்டிப்பாக சார். நான் 80 கிலோ கிட்ட இருந்தேன். இப்போ நான் 56 இருக்கேன். கண்டிப்பாக சார். வெறும் எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல், இன்ஃபேக்ட் எனக்கு வந்துட்டு நான் இப்போ 38 ஆகிருக்கு, 38 இயர்ஸ் ஓல்டு. எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஒன்று சின்னது ஒரு 3 இயர்ஸ், இன்னொருத்த பெரிய பையன் வந்து 8 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஆஃப்டர் செகண்ட் பேபிக்கு அப்புறம் நான் வந்து ப்ராப்பராக ஃபேட் லாஸ் பண்ணேன். ஃபேட் லாஸ் பண்ணும்போது நான் அதுக்கப்புறம் 3.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நியர்லி 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ப்ராப்பராக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு. எஸ் சார். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு கூடிய மக்களுக்கு உபயோகமாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக பேசியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. கமெண்ட் எழுதுக்கு யோசிக்காதீங்க. வீடியோ நல்லா இருந்தது, நல்லா இல்லை, நாங்கள் எதில் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த விஷயமா இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே எங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோவை அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, அதனுடைய பிரச்சனைகள் சரியாக புரியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோவை போய் சேர்ற மாதிரி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.